டாஸ்மாகில் சதுரங்க வேட்டை, கொடிகட்டி பறக்கும் சாராய சாம்ராஜ்யம். தமிழகத்தில் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்று வருது. இந்த சோதனையில வழக்குகளுக்கு தேவையான ஏராளமான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்லாம் வெளியாகி இருக்கு. டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை முறைகேடு குற்றச்சாட்டுகள் இன்று நேற்று இருந்தவை கிடையாது. ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சி காலத்திலும் பாட்டிலுக்கு கூடுதலாக விலை என்கிற குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. இப்போ சமூக ஊடகங்கள் அதிகமாகிவிட்ட நிலையில இந்த புகார்கள் தங்கு தடையின்றி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இதன் மூலமே பல கோடிக்கணக்கான ரூபாய் சாதாரண மக்களிடமிருந்து கணக்குக்கே வராம பலருக்கு சென்றதாகவும் புகார்கள் இருந்துச்சு. இது கணக்கில் வராமல் இருந்தது என்றால் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாகில் வாங்கப்படக்கூடிய சரக்குகள் அதை பற்றிய சில குறிப்பிட்ட நிறுவனங்களிடமிருந்தும் மட்டுமே வாங்கப்படுவது குறித்தும் டாஸ்மாக் வாங்கும் சரக்குகளுக்கும் கடையில் விற்கப்படும் சரக்குகளுக்கும் இடையே வேறுபாடுகள் இருப்பதாகவும் தரமாரியான புகார்களெல்லாம் இருந்துச்சு. இது தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஆளுநரிடம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி மனு ஒன்றை அளித்தார். அதை குறிப்பிட்டு அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படக்கூடிய மொத்த மதுபானங்களில் 60% சரக்குகளுக்கு ஆயத்தீர்வை மட்டுமே வசூலிக்கப்படுது. 40% சரக்குகளுக்கு எந்தவிதமான ஆயத்தீர்வையும் வசூலிக்கப்படாமல் கள்ளத்தனமான விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் மதுபான ஆலை அதிபர்களும் அரசியல் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுமே பெரும் பயனடைகிறாங்க. அரசுக்கு வரவேண்டிய ஆயத்தீர்வு வரியுடன் லாபமும் அரசியல் பிரமுகர்களின் கஜானாவை நிரப்புகின்றன. மதுபான கொள்முதலில் மட்டுமே ஆண்டொன்றுக்கு ரூபாய் 50,000 கோடி அளவிற்கு மேல் ஊழல் நடைபெறுகிறது. அதில் ரூபாய் 25,000 கோடிக்கு மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று அவர் முன்வைச்சிருக்காரு. உண்மையில் பார்க்க போனால் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடைபெறுவதாகவும் அவர் சொல்லியிருக்கார். எல்லாவற்றுக்கும் மேலாக மதுபான கிடங்குகளில் இருக்கக்கூடிய மதுபான பாட்டில்களை அடகு வைத்து ரூபாய் 500 கோடி முதல் 1000 கோடி வரையிலும் பல்வேறு வங்கிகளில் டாஸ்மாக் நிறுவனம் கடன் பெற்று வட்டி செலுத்தி வராங்க. தினமும் விற்பனையாகக்கூடிய மதுபானங்களின் அளவை சொத்தாக கணக்கு காட்டி வங்கிகளில் கடன் பெற்று இருப்பதே வங்கிகளை ஏமாற்றுவதற்கும் அரசு துறையே மோசடி செய்வதற்கும் சமமாகும் என்பது கிருஷ்ணசாமி வெளியிட்ட அறிக்கையில காணப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. இப்போ டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை புகுந்திருக்காங்க. இங்க கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த விடயத்தை பெரிதாக பேச்சு பொருளா மாற்றல. காரணம் வழக்கமான அரசியலாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, தொகுதி மறுவரையறை பிரச்சனை ஆகிய பிரச்சனைகளை திசை திருப்பவே இந்த சோதனை நடைபெறுவதாக திமுக தரப்பில் போகிற போக்குல சொல்லிட்டு போயிட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தலைமை செயலகத்தில் சோதனை நடத்தும் போது வெட்கக்கேடு அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ அரசுக்கு சொந்தமான டாஸ்மாகிலேயே சோதனை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் ஒதுங்கிட்டாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் பாஜகவை வேறு விதத்தில் எதிர்ப்பதில் கவனத்தை திருப்பி கொண்டாங்க. அதே நேரத்தில் ஊழல் போதையில் மூழ்கியுள்ள டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதால் ஏதோ பாஜக நாட்டில் ஊழலை ஒழிக்க அவதாரம் எடுத்திருப்பதாக அப்படின்னு யாரும் மக்கள் நினைக்க போறதும் கிடையாது. அதே நேரத்தில் இதன் டாஸ்மாகில் ஊழலே நடைபெறல, திசை திருப்புவதற்காக திமுகவை மிரட்டுவதற்காகவும் சோதனை செய்கிறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்க போறது கிடையாது. ஊழல் விவகாரத்தில் மக்கள் எந்த கட்சியுமே நம்ப முடியாத அளவுக்கு விரக்தி அடைந்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால சோதனை நடத்தப்படுவதை மக்கள் என்றைக்கும் எதிர்க்க போவது கிடையாது அப்படிங்கிறதும் உண்மை. அதே நேரத்தில் இந்த சோதனையின் பின்னணியில் 2 நோக்கங்கள் மத்திய அரசுக்கு இருப்பது கவனிக்க வேண்டும். ஒன்று, அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு வருகிற 17ஆம் தேதி அவர் ஜாமீன் ரத்து செய்யப்படுமா அப்படின்னு குறித்து தீர்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. ஜாமீன் வழங்கப்பட்ட உடனேயே செந்தில் பாலாஜி அமைச்சராகிட்டாரும். அவருக்கு எதிராக சாட்சிகள் வாக்குமூலம் அளித்து தயங்குறாங்க. நீங்க இதில் ஒரு முடிவை எடுக்காவிட்டால் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆவணங்களை திரட்டவே அவர் நிர்வகிக்கும் டாஸ்மாக் குறிவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளையும் தேர்தலுக்கு நிதி தரும் ஆதாரங்களையும் முடக்கும் திட்டமும் இதில் பின்னால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி தருவதில் சாராய ஆலைகள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதனால இதே விவகாரத்தில் அதிமுகவுக்கும் செக் வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் எடுக்கலாம். இப்படி டாஸ்மாகை வைத்து சதுரங்க வேட்டை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கும்போது
தமிழகத்துல சாராய சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறக்கிறது அப்படிங்கிறது தான் மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது.